போகலாம். அதெல்லாம் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க மண்டக்குள்ளேயே. நீங்கள் செல்லு பார்க்காம இதே பண்ணலாம். ஏன்னா அது பிடிக்கும் உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம். இதுங்க ஒரு வித்தியாசம் சொல்லிட்டேன். செல்லு பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த கண்ணு வந்துட்டு ஒரு பயனுக்கும் அது வந்துட்டு தேர்த்துட்டா கண்ணு வலி வலிக்கும். சரிங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ மாற்றிட்டு இருக்கணும். குதிரை வந்துட்டு ஒரு காற்றுல இருக்கும். காற்றுலே இருக்காது. பில்லா திங்கும். ஏன்னா பில்லா அவளுக்கு பிடிக்கும். சரிங்களா? இப்போ ஆட்டுக்குட்டி வந்துட்டு பில்லா திங்கும். நான் எல்லாத்தையும் பில்லாங்க. அடுத்து கங்காரு ஓட்டுனே போகணுமே. ஆமாம், ஓட்டுனே போகணும், மேலே போகும். சரிங்களா? இதுதான் ஒரு இடத்துக்கு கங்காரு எப்படி போகுது? ஃப்ரீயாக போகணும், டம்ப் பண்ணிட்டு. அடுத்தது பைதல். வெட்டுக்காட்டி புதி தமிழை சொல்லலாம். எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ பைதல் எப்படி எழுது? தெருத்து மேலே வளல் வட்டி இது மாரி. எப்படி வளரு தெரியுமா? அந்த வயிற்றும் அந்த எள்ளு கலர் இருக்குமா, அது தேர்ந்தா அந்த ஒயிட் கலர் வளரணும். அடுத்தது ஆளுக்குட்டி எப்படி டம்ப் பண்ணுவாங்க? இப்படியே டம்ப் பண்ணா. அடுத்தது புலி எப்படி போகுது? சிட் போகுது. சவுண்டு கேட்காது. சரிங்களா? அடுத்தது திருத்தை எப்படி போகுது? ஃப்ரீயாக போகுது. இவ்வளோ ஃப்ரீயாக. அடுத்தது குதிரை. உங்களுக்கு குதிரைக்கு ஸ்பெல்லிங் தெரியும். சொல்லுங்க. இப்போ குதிரை பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று 2 குதிரை இருந்துட்டு, அப்போ இப்போ 1 குதிரை இருக்கு. லாஸ்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்டுட்டா லைக் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. ரெட் ஆட்டு போடணுமா அது போடுங்க. புழுக்கையா கீழாட்டு போடுங்க. எல்லாமே பார்க்கலாம். அது செல்லே பார்க்கலாம்னா, ஏன்னா அது நேற்று வரைக்கும் விளையாடும்.